அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நான் எவ்வளோ விஷயங்கள் பார்த்த பிறகு எனக்கு நான் தண்ணியில் அடிப்பேன். இப்போ உங்களை இதை பார்த்த பிறகு ஒரு 3 மாதமாட்டு விட்டுட்டேன். தண்ணி அடிப்பா சாரம் அடிப்பியா? இல்லை இல்லை, தண்ணி எல்லாரும் குடிக்கிறோம். இல்லை இல்லை, தண்ணி கோட்டை இங்கே தண்ணி குடிக்கலாம் ஒரு உயிரினம் கூட வாழாது. இல்லை அது பூண்டு கூட தண்ணி போகணும். தண்ணி இல்லைன்னா அந்த இடம் பட்டு போயிடும். உங்களை பார்த்த பிறகு வீட்டில் சொன்னேன், அதனால தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லாத, குடிக்கிறேன்னு சொல்லு. நான் குடிக்கிறேன். அதை சொல்லு. குடிச்சிருந்தேன். சரி. அப்போ வீட்டில் சொன்னேன், நான் குருவை பார்த்தாச்சுன்னா எல்லாமே விட்டுருவேன், என் வாழ்க்கையே மாற்றிடுவேன். ஐயோ, அதனால இந்த முடிவெல்லாம் இதுக்குள்ளே எடுக்கக்கூடாது. எத்தனை உபதேசம் வாங்கிக்கிறேன்? 2 உபதேசம். 2 உபதேசத்தில் இந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. இல்லை இல்லை, வீட்டோடு போகணும்ல. நான் பார்த்தாச்சுன்னா எல்லாமே வாழ்க்கையில் மாற்றிடுவேன். சரி. அப்போ உபதேசம் கேட்டு எல்லாமே மாற்றிட்டாங்களான்னு. நான் இப்போ அதில் தண்ணி அந்த பக்கமே போகிறதும் கிடையாது. என் வீட்லேயும் பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி. இன்னும் ஒரு கேள்வி சாமி, ஒரு 200 ரூபாய் சம்பாரிச்சா தண்ணியை இப்போ வேலை செய்யிட்டு பாக்கெட்டில் 200 ரூபா போட்டு போனால் ஒன்று சாரை கடியை பார்த்தா அந்த 200 ரூபா சும்மா இருக்காது, போடணும். இல்லை எவனா தண்ணி அடிக்கிற நண்பன் பார்த்தா நம்ம எனக்கு ஒரு பெக் வாங்கி கொடுறான்னுவான். அந்த 200 ரூபா சும்மா போய் வீடு சேராது. அப்போ அந்த சாரை கடிக்கு போயிடும். வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நேனா வருவார், ஏன்னா வாங்கின்னு வருவார் அப்படின்னு காத்திருக்கும். ஆனால் கிடைக்காத போது அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கும், இவன் எதுக்கு உயிராக இருக்கிறான், இவன் உயிராகிறத விட போகிறதே மேலாச்சு அப்படின்னு நினைக்கும் பிள்ளைங்க. அப்போது அந்த 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 100 ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கின்னு போய் கொடுக்கும்போது நீயும் சந்தோஷமாகிற, உன்னையும் அந்த பிள்ளைங்க வாழ்த்துது, அதுங்களும் சந்தோஷமா இருக்கு. அப்போது மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா, அடுத்தவன் சந்தோஷத்துக்காக வாழணும், அடுத்தவனை துக்கப்படுறதுக்காக வாழக்கூடாது. அது மிருகம். அது ஏன்னா காட்டில் ஒரு மான் வாழுது, ஒன்று தான் ஒன்று சாப்பிடும். நிலையில்லாத வாழ்வுள்ள வாழ்ந்துங்குது. எப்போ எது வருமோ நம்மளை கொல்லுமோ. பாம்பு காட்டில் வாழ்ந்துன்னுக்குது, விஷமுள்ள பாம்பு. ஆனால் எப்போ கீறி வருமோ கொல்லுமோ அப்படின்னு எல்லாமே வாழுது. ஆனால் தைரியம் இல்லாத வாழ்ந்துன்னுக்குது. எல்லா உயிரினத்துக்கும் ஒரு உயிரினம் தீமை செய்தே வாழ்ந்துன்னுக்குது, அது உடலை வளர்த்துன்னுக்குது. ஆனால் மனிதனுடைய உயிரினம் அப்படிப்பட்டது இல்லை. பல பேருக்கு உதவிகளை செய்யணும், பல நன்மைகளை செய்யணும், பல பேர் மனசில் உன்னுடைய மனசை பதிய வைக்கணும். உன்னுடைய உழைப்பு நீ மட்டும் சாப்பிட்றதுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கல. நீ சாப்பிடணும், நீ உழைச்சது தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய உழைப்பில் ஒரு 5% அடுத்தவங்களுக்கு கொடு, அதான் புண்ணியம். ஆனால் உன்னுடைய உழைப்பு இல்லை, நீ ஊரில் இருக்கிறவந்தெல்லாம் எனக்கு வரணும்னு உழைச்சேன்னா உன் புள்ளக்குட்டியெல்லாம் நொண்டி கூணும் குருடுமா பிறந்துடும். இதுதான் பாவத்தினுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வாழணும். இதை தான் சொன்னா மாதா செய்தது மக்களுக்குன்னா. ஒரு பிள்ளைகள் வாழும்போது தாய் தாப்பம் செத்து போகணும், தெரியுமா? தாய் தாப்பம் செத்து போகணும் பிள்ளைங்க உயிராக இருக்கும்போது. ஆனால் தாய் தாப்பம் உயிராக இருக்கும்போது பிள்ளைங்க சாகக்கூடாது. செத்தாயும் பாவின்னு அர்த்தம். இப்போ அப்பாவுக்கெல்லாம் ஒரு 84 வயசு ஆகுது. அப்பா அன்னைக்கும் நல்ல வேலை பார்க்கும், எடுக்கணும், காரியங்கள் செய்யும். அவர் இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யட்டான். நீ செய்யறதை இந்த மாதிரி செய். நீ கண்டதில் போய் ஈடுபட்டினா உனக்கும் உடம்பு போவோம், உன் பிள்ளைங்க மனசும் போவோம். உங்க சாமியை பார்த்த பிறகு எல்லாமே நான் எல்லாமே விட்டுட்டேன். இப்போ எனக்கு கடவுள் யாருன்னா எனக்கு குரு தான் கடவுளுமே. சரி. எனக்கு அப்போ நான் கடவுள் நேரில் பார்த்த கிடையாது, இவங்க தான் எனக்கு கடவுளுமே. நான் கூட குரு தான் கடவுள்னு தான் நினச்சின்னு வாழ்ந்துன்னுக்குறேன். எல்லாருக்கும் அதுதான் சொல்லிக்கணுங்கிறேன், குரு தான் கடவுள்ன்ட்டு. ஏன்னா ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் என்ன மாதிரி குருமார்கள் 1000 பேர் வருவான். படிப்புக்கு ஒரு குரு வருவான், தொழிலுக்கு ஒரு குரு வருவான், வாழ்க்கைக்கு ஒரு குரு வருவாங்க. இது பல ஆன்மீகத்துக்கு ஒரு குரு வருவான். ஆனால் இத்தனை குருமார்களும் வழிபோக்க குருமார்கள் தான். உண்மையான குருவும் மனம்தான். அது சொல்றபடி தான் நீ கேட்ப. இப்போ நான் சொன்ன உனக்கு குடிக்காதுன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? எத்தனை வாட்டி உன் பொண்டாட்டி சொல்லியிருக்கோம், எத்தனை வாட்டி உன் அம்மா சொல்லியிருப்பா, எத்தனை வாட்டி உன் அப்பா சொல்லியிருப்பா. யார் சொன்னாலும் கேட்கலையே. அப்போ உன் மனம் சொன்னதானே கேட்ட. அப்போ உனக்கு குரு யாரு?
மனம் தான் குரு. உன் மனம்தான் மனுஷனு குரு. அதான் நான் அன்பே இல்ல சிவம், குரு. மனமே குருன்னு நான் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எடுத்தா எடுங்க, எடுக்கலாம் போங்க. சாமி இந்த முதல் உபதேசம் கொடுத்தாங்க. அப்போ என்னை கேட்டாங்க எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்ட்டு. எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு நான் இங்கே வந்திருக்கேன் சாமின்னு சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு மன அமைதி இருக்குது, நான் தைரியமாகவும் இருக்கேன் சாமி. அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதெல்லாம் அதுக்கு காரணம் நான் எல்லாம் இல்லை, என் மேலே பழிய போடாத. அப்பா நான் எதுவா நினைக்கிறேன் அதுவா அந்த இடத்துல வந்து எப்படியாவது மன அமைதி கிடைக்குதுப்பா. மனிதன் பகவத்கீதையில் ரொம்ப அழகாக வார்த்தையை சொல்லுவான். ஒரு மனிதன் எதை நினைக்கின்றானோ அவன் அதுவாக மாறுகின்றான். ஒரு மனுஷன் அவன் எதை விரும்புகிறான், நான் ரவுடி ஆகணும்னு நினச்சா ஒரு நாளைக்கு ரவுடி ஆகிடுவான். நான் நல்ல ஞானி ஆகணும்னா ஒரு நாளைக்கு ஞானி ஆகும். நான் சுத்த பொறுக்கி ஆகணும்னா ஒரு நாளைக்கு பொறுக்கி ஆகும். நல்ல குடும்பஸ்தனாக்கணும்னா. அப்போது இந்த எல்லாத்துக்கும் செயல் தான் காரணம், நினைவு தான் காரணம். இந்த மன அமைதி எல்லாருக்கும் கிடைக்காதப்பா, அதை தேடி தான் கிடைக்காதுன்னா எப்படிம்மா கிடைக்கும்? நீ தேடி வந்த உனக்கு கிடைச்சது வீட்டில் இருந்தால் கிடைக்குமா? நான் விற்கிற பொருளை வாங்கி போய் கொடுக்கறதுக்கு. இது நீ தேடி வந்த உனக்கு கிடைச்சது, மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி கிடைக்கும்? அவங்க வந்து அவங்க தேடும் போது தான் அந்த மன அமைதி கிடைக்கும். வாயில் நீ வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாக்குறாங்க மன அமைதியில் இருந்தால் கொஞ்சம் மன அமைதி கொடுங்கன்னா நான் நல்லையே கொடுக்க முடியும். அவன் தான் உபயோகப்படுத்திக்கணும். அதை தான் சொன்னேன். என்னால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, உன்னால் நடக்கக்கூடிய விஷயம். நீ வரலன்னா நான் உன் வீட்டுக்கு வந்து உபதேசம் கொடுத்து போனேன், உனக்கு அமைதி கிடைச்சிருக்குமா? நான் எப்பவுமே என்ன பெருமைப்பட்டு நான் பேசுனதே கிடையாது. எவ்வளோ பெரிய கவலாவது இருக்கட்டும், நாங்கள் அப்பாவை நினைச்சோம்னா அது அப்படியே எப்படி அதை மறக்கிறோன்னு தெரியலப்பா. அது போட்டோம் இல்லப்பா, நிறைய பெரிய விஷயம்ப்பா. அது திருமூலர் சொல்லுவார், அழுதுனே இருப்பேன்ப்பா அந்த வார்த்தைலாம் கேட்டானா. திருமூலர் சொல்லுவார், மனுஷனுடைய உயிர் இருக்குதே அது எங்கே நினைக்குதோ அங்கே போயிடுமா, எந்த செயல் நினைக்குதோ அது அங்கே இருக்குமா. அது மாதிரி என்னுடைய இப்போ கூட அவர் சிவகுமார் சொன்னார்த்தமா, கனடா சிவகுமார், நாங்கள் நினச்சா ஃபோன் பண்ணுறாரு. அது எப்படி அவருக்கு தெரியுதுன்னு தெரியல. இது 1000 லட்சக்கணக்கான ஃபோன். சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போனா ஃபோன் பண்ணுவேன், சில பேர் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தால் ஃபோன் பண்ணுவேன். இது மாதிரிலாம் நடக்கும். இது ஒரு அபூர்வமான விஷயம். இதுக்கு திருமூலர் சொல்கிறார், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமேனார். மனுஷனுடைய மனசை உள்ளுக்குள்ளே அடக்கி அவன் எதை எங்கே நினைக்கிறானோ அது அங்கே பாயுமா. அப்போது உன்னுடைய மனசை உனக்குள்ளே அடக்கி நீ என்னுடைய நினைவு வரும்போது உன் உயிர் என்கிட்ட வருது. இதான் உறவு. நல்ல தைரியம் கொடுக்குறீங்கப்பா. உண்மையை சொல்றேம்மா, தைரியத்தை கொடுக்கல, உண்மையை சொல்லிங்க. இந்த தைரியம் எல்லாம் எங்களுக்கு எப்படி அது கிடைச்சது? பெரிய அபூர்வமா இருக்குப்பா. என் தம்பி கேட்குறான், 10 மணிக்கு நீ வண்டியில போறியே அங்கிருந்து, என்ன தைரியம்? மாமா இருந்தாது போல போய், என் கூட அப்பா இருக்கிறாரு, எங்கேருந்து இந்த தைரியம்? அதனால மனிதனுடைய வாழ்வே நம்பிக்கையோட வாழணும். ஆனால் அந்த நம்பிக்கையை அவநம்பிக்கையை மாறிடக்கூடாது. அவநம்பிக்கையை மாறிச்சுன்னா அந்த செயல் நடக்கும். பயம்ன்றது கூட தெரியலப்பா. இப்போ எங்களுக்கு பயமே தெரியலப்பா. பயம் எப்படிம்மா வரும்? நீ ஊரை பார்க்கும்போது உனக்கு பயம் வரும், உன்னை பார்க்கும்போது பயம் வராது. அலெக்சாண்டரு வெளிநாட்டுக்கார பெரிய மன்னன், அவன் ஒரு போராளி. அவன் என்ன பண்ணான், இதெல்லாமா என்ன சொல்ல வச்சுக்கின்னு உலக விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ஏமா எனக்கு இந்த வம்பெல்லாம் இல்லப்பா, எங்களுக்கெல்லாம் மிராக்கலா இருக்குதுப்பா எங்களுக்கு நடக்கிறது மொத்தமே. ஏமா இது மாதிரிலாம் எனக்கு பொய்யெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இல்லப்பா, எங்க கூட எல்லாம் எவ்வளவு படிச்சவங்க, எல்லா விஷயத்தையும் படிச்சவங்க, நான் ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி கிடக்குறேன், என்ன போய் சொல்றீங்க? அலெக்சாண்டரு உலகத்தையே ஜெயிச்சுன்னு வரான், இந்தியாவுக்குள்ள வந்துட்டான். இந்த சாமியாருங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் நிற்பாங்க, வேற அமெரிக்காவில் இருக்க மாட்டாங்க, இங்கிலாண்டில் இருக்க மாட்டாங்க. சாமியார்ன்றவன் இந்தியாவில் தான் இருப்பான். சரிங்கப்பா. எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு வந்தான். அலெக்சாண்டரனுடைய தளபதியை அமுச்சு அங்கே 2 சாமியார் இருக்கிறான், கூட்டுன்னு வாடான்றான். அந்த தளபதி போய் இது மாதிரி அலெக்சாண்டர் வந்துக்கிறாரு, உங்களை பார்க்கணுமா, நீங்கள் வரணும்னா. யார் அவன் அலெக்சாண்டர்ன்றான். யார்? சாமியார். அலெக்சாண்டர்னா உலகம் பயப்படுது. அலெக்சாண்டர்னா இந்தியாவில் இருக்கிற ராஜாலாம் பயப்படுறான். நான் 1 பைசாவுக்கு உதவாத சாமியார் கேட்குறான், யாரா அவன் அலெக்சாண்டரு?
அவனை போய் நான் பார்க்கணுமா? அவன் என்ன வந்து பார்க்க சொல்கிறான்னா இல்லை? அப்போ எவ்வளோ தைரியம் ஒன்றும். அந்த தைரியம் எதில் வந்தது? இந்த பாதையில் வந்தது. அதனால் அவன் சொன்னான். இவன் போய் அலெக்சாண்டரை பார்த்தான். அலெக்சாண்டர் போய் அந்த சாமியாரை பார்த்தான். நான் உலகத்தையே ஜெயிச்சுக்கிறேன்னா. என்னடா எத்தும்ப முடியும்? ஒரு பிடி மண் எத்தும்ப முடியுமாடா உன்னாலன்னா? ஏன் முடியாது? உலகமே என்ன வணங்குது. அட போட பைத்தியக்காரானோ. அதே மாதிரி அலெக்சாண்டர் இந்தியாவிலேருந்து செத்து போகும்போது அலெக்சாண்டர் சொல்லிட்டான், 2 கையை வெளியே சபை பொட்டி செய்கிறாங்கல்ல, அந்த சபை பொட்டிக்கு வெளியே என் கையை விட்டுடுங்க. ஏன்னா எவனுக்கும் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். எனக்கு தெரியட்டும், உலகம் உணரட்டும். நான் இவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் எனக்கு ஒன்றையும் கிடைக்கல. அந்த மாதிரியான ஒரு தைரியம் எதுவும் நம்ம எத்துன்னு வரல, எதுவும் எத்தும் போகல இல்லையா? இறைவன் எல்லாத்தையும் வகுத்து கொடுத்துருக்குறான் நமக்கு. நம்ம வாழ்ந்துட்டு போகணும். எதையும் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. உரிமை கொண்டாடணும் உலகத்தில் எவனுமே இல்லை இல்லையா? ஆனா இருந்தாலும் நாங்க அறியாமையில நிறைய இருந்திருக்கோம். அதனால வாழ்க்கையை நம்பிக்கையோட வாழுங்க. நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். கூடியிருக்கு சீடருக்கு எல்லாருக்கும் நான் நெஞ்சார்ந்த அன்பார்ந்த எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். ஐயாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுக்கு அடுத்த மாதம் குரு பூஜை. அந்த குரு பூஜைக்கு எதை என்னால் கொஞ்சம் ஒரு காணிக்கை கொடுக்கறதுக்கோசம் ஐயாவை நாடி வந்திருக்கேன். 4 பாடம் வாங்கி பாடம் பண்ணிட்டுருக்கேன் நான். அதனால் எல்லோரும் அந்த பாடத்தை நல்லா பண்ணுங்க. பாடத்தில் இருக்கிற வலிமை, பாடத்தில் இருக்கிற ஒரு நன்மை வேறு எதுலேயும் இல்லை. பாடம் தான் நல்லா கை கொடுக்கும். அதனால் வந்து பாடம் நல்லா பண்ண நமக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளவே ஒரு தெளிவை கொடுக்கும், நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். பாடம் தான் நமக்கு எல்லாமே. ஐயா மருந்து மாத்திரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல பொக்கிஷத்தை கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பாடத்தோடைய வலிமை எனக்கு தெரியுது. அதனால் நான் பாடம் பண்ணிட்டுருக்கேன். 4 பாடம் வாங்கியிருக்கேன். அதனால் ஐயாவுடைய நமக்கு ஏதோ கொடுத்து தாய் வீட்டுக்கு வர மாதிரி நம்ம வரோம். மாதம் ஒரு தாய் தகப்பன் வீட்டுக்கு வர மாதிரி நம்ம வரோம். ஆனால் வந்து தாய்கிட்ட குறைய சொல்கிற மாதிரி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஐயா எல்லாமே மனசு திருப்தியாக நிறைவாக எல்லாம் நமக்கு பண்ணிட்டு போயிருக்காரு. ஐயா எங்கேயுமே இதில் நல்ல ஒரு நிறைவாக இருக்கார் இந்த ஆசிரமத்தில். ஆனால் ஐயா நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம மூச்சு காற்றோட கூடவே கலந்துருக்கிறாரு. நம்ம விடுற மூச்சு தான் ஒரு ஐயா. அதனால் மூச்சு காற்றில் கலந்துருக்காரு. நம்ம பண்ணுற பாடம் நல்ல ஒரு கை கொடுக்கும், நல்ல ஒரு வலிமைகளை கொடுக்கும். அதனால் சிறப்பாக அன்னதானம் பண்ணுங்க. இந்த அன்னதானத்தை பற்றி பேச தான் நான் வந்தேன். ஐயாவுடைய சொல்லி கொடுத்தது சிறப்பாக அன்னதானம். யாருக்கிட்டையும் ₹1 எதிர்பார்க்காத, நம்ம கஷ்டம், நம்ம உழைப்பு, ஏதோ நம்ம கையில் நம்மளால் முடிஞ்சது சிறப்பாக பண்ணுங்க. இந்த அன்னதானம் ஐயா கிட்ட போய் சேர்ற வரலையே நம்ம நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். அதனால் நான் சொல்லிக்கிறதுக்கோசம் நான் வரேன். கொடுத்துருங்க. ஐயா தான் உங்ககிட்ட இருக்காரு. ஐயா கிட்ட கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும். அதனால் இந்த ஐயாவுடைய குரு பூஜை அடுத்த மாதம் சிறப்பாக நடக்கணும். அதனால் நான் வந்து சொல்லி கொடுக்குறது தான். கண்டிப்பாக நம்மளோட எல்லா நோக்கமும் அதுதான். நம்மளோட ஐயா ஒரு அடி எடுத்து வச்சாரு. நாம ஐயா ஒருத்தர் தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. படித்தது இல்லை, பணம் இல்லை, ஆள் பலம் இல்லை, எந்த பலமும் இல்லாமல் ஒருத்தர் சுயம்பா நின்று இவ்வளோ பேருக்கு வழிகாட்டுறாரு. இதை உணர்ந்த கூட்டம் தான் இப்போ இருக்குது. அப்போ நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளோட ஐயாவோட புகழை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதை இந்த உலகம் ஃபுல்லாக பேச வைக்கணும். அதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். உழைக்கக்கூடிய நமக்கு எப்போவுமே நீங்கள் எல்லாரும் பக்கபலமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நோக்கம் அழகாக நிறைவேறும். நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்போம், ஒன்றா சேர்ந்து உழைப்போம். நம்மளோட நோக்கம் தெளிவானது. நம்ம குருநாதர் மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு. அவரை என்னைக்காவது ஒரு நாள் அடைஞ்சிட மாட்டோமான்றது தான் நம்மளுடைய ஒரே இயக்கம். வேற இயக்கம் எதுவும் இல்லை. அதை நோக்கி போகிறோம். எல்லாரும் ஒன்றா இருப்போம், ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா உழைப்போம். ஐயாவை நைட்டில் நான் படுக்கும்போதும் நினைப்பேன், பொழுது வெடிஞ்சு எழுந்த உடனே ஐயா தான் மூச்சு காத்து, ஐயா தான் எல்லாமே. எனக்கு என்னுடைய வாழ்க்கை திருப்பி போட்டதே ஐயா தான். எப்படியோனா வாழலான்னு வாழ்ந்தேன். ஆனால் இப்படி தான் வாழணும்னு ஐயா கிட்ட ஐயா காலை தொட்ட பிறகு ஐயா தான் எனக்கு எல்லாமே. ஐயா தான் எனக்கு எல்லாமே செய்யுது.
எனக்கு அதனால நான் ஐயா மறக்க மாட்டேன். என் மூச்சு அவர்கிட்ட போய் நான் சேர்ற வரையும் அவரே தான் நானும், நான் தான் அவரு. அப்படி தான் இருக்கிறோம். நாங்கள் ஐயா தான் எல்லாமே எனக்கு. அதனால் அடுத்த மாதம் ஐயா பூச்சிக்கு நான் கண்டிப்பாக மறக்காமல் இருக்கணும். ஐயா எனக்கு எப்போதுமே எனக்கு கூடவே இருக்கிறாரு, எனக்கு துணையாக இருக்கிறாரு. அதனால் அவர் மறக்க மாட்டேன். எப்போதும் நான் யார் வந்து நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாமே எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் எல்லாமே எல்லாம் செய்கிறாரு. ஒரு நிமிஷமும் நாங்கள் அவரை விட்டு பிரிந்து கிடையாது, அவர் நினைக்காம இருக்கவும் மாட்டோம் நாங்கள். அதனால் வந்து எங்களுக்கு ஐயா தான் எல்லாமே. அடுத்த மாதம் குரு பூஜைக்கு அதனால் ஐயா என்னால் கலந்துக்க முடியலனா கூட என்னுடைய காணிக்கை அவர்கிட்ட எதை என்னால் முடிஞ்சு நான் எடுத்து கொடுக்கறதுக்கோசம் நான் வந்தேன். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம், ஆத்மா வணக்கம். சீடர்கள் மனசு பார்த்தீங்களா அப்படி இது? குருநாதரோட பேரை சொல்லும் போதே கண்ணு கலங்குது. அப்போ அந்த மனசு எப்படி இருக்கும்? சதா அவரே நினைச்சு உருகுது அந்த மனம். அதே கண்ணில் தெரியுது, கண்ணீர் உருகி. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.